எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக பல்லாயிரக்கணக்கான நம்முடைய முன்னோர்கள் பொருள் தியாகம், உடல் தியாகம், உயிர் தியாகம் இவற்றையெல்லாம் செய்து நமக்கு இந்த சுதந்திரத்தை பெற்றுத் தந்திருக்கிறார்கள். அத்தகைய சுதந்திரத்தை பெற்றுத் தந்தவர்களில் தலையாயவர்களாக கருதப்படுபவர்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அரசுகள் அமைந்த காலகட்டங்களில் எல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்களும் அதேபோல அன்பு தலைவர் கலைஞர் அவர்களும் இன்றைக்கு அவர்கள் வழியில் இந்த அரசை வழிநடத்துகின்ற மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் சுதந்திர போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட தியாகிகளுக்கு அவர்களுடைய பெருமைகளை வெளிக்கொணர்கின்ற வகையில் வாழ்ந்த காலத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, இனி எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததியினரும் அவர்களுடைய வீர தீர தியாகத்தை உணர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களை கௌரவிப்பது, சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் மட்டுமல்ல, மொழிக்காக, நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு இவற்றுக்காக பாடுபட்ட சான்றோர்களையும் கௌரவப்படுத்துவதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலேதான் பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு, தமிழ் அறிஞர்களுக்கு அவரவர்கள் பிறந்த பகுதிகளில், அவரவர்கள் வாழ்ந்த ஆண்ட பகுதிகளில் நினைவு சின்னங்களை, திருவுருவ சிலைகளை நிறுவி மணிமண்டபங்களை அமைத்து ஆண்டுதோறும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற அரசு நிகழ்ச்சிகளாக அறிவித்து அதை செயல்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையிலேதான் இன்றைக்கு மாமன்னர் மருது சகோதரர்கள் கடந்த 224ஆம் ஆண்டு குரு பூஜை தினத்தை இன்றைக்கு தமிழக அரசின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில் தமிழக அரசு சிறப்பாக கொண்டாடி வருகிறது. இந்த வகையிலேதான் இன்றைக்கு அவர்கள் மாய்க்கப்பட்ட, தூக்கிலிடப்பட்ட இடமான திருப்பத்தூரில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி, அந்த வகையில் இன்று மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் பெரியசாமி அவர்கள், அதைப்போல நம்முடைய மாண்புமிகு RS ராஜகண்ணப்பன் அவர்கள், நம்முடைய PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், மாண்புமிகு மெய்யநாதன் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் TRB ராஜா உள்ளிட்ட அதேபோல சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு முதலமைச்சர் அவர்கள் சார்பிலும் தமிழக அரசின் சார்பிலும் இங்கே அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் மட்டுமல்லாது இயக்கத்தினுடைய நிர்வாகிகள், பல்வேறு சமுதாய அமைப்புகள் இன்று இந்த புகழஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்ச்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நினைவு மண்டபத்திற்கு மிகப்பெரிய நீண்ட நெடிய வரலாறு உண்டு என்றால் அது மிகையாகாது. இந்த மண்டபம் இங்கே அமைவதற்கு காரணமானவர்கள் மறைந்த அண்ணன் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக 4 முறை பணியாற்றிய அண்ணன் மாதவன் அவர்களும், அதேபோல கடந்த காலத்தில் இத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருந்த மாண்புமிகு RS ராஜகண்ணப்பன் போன்றவர்களும், மறைந்த அண்ணன் பசும்பொன் தாக்கி அவர்கள், அதைப்போல சிறுகதை மன்னன் சேதுநாட்டு செல்லக்கிளி என்றெல்லாம் கலைஞர் அவர்களால் பாராட்டப்பெற்ற அண்ணன் SS தென்னரசு இவர்களெல்லாம் இந்த மணிமண்டபம் இங்கே அமைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்பதை நான் நினைவுபடுத்தி, குறிப்பாக சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கலைஞர் அவர்களுக்கு அன்று முதலமைச்சராக இருந்த காலகட்டங்களில் இந்த வரலாற்றை எடுத்துச் சொல்லி இங்கு ஒரு மணிமண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அன்றைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நம்முடைய அண்ணன் சிறுகதை மன்னன் SS தென்னரசு அவர்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் பதிவிட்டு, அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த மண்ணில் தொடர்ந்து நானும் 4வது முறையாக இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறேன் என்பது எனக்கும் கிடைத்திருக்கிற பெருமையாக கருதுகிறேன். ஆக மாமன்னர்கள் மருதிருவர் மாய்த்த இந்த மண்ணின் சட்டமன்ற உறுப்பினர் என்பதே எனக்கு கிடைத்திருக்கிற பெருமை. அத்தகைய பெருமையை எனக்கு தந்திருக்கின்ற மாண்புமிகு மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கும், அதேபோல நம்முடைய அன்பு தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும்
என்னுடைய நன்றியை தெரிவிப்பதோடு சுதந்திர போராட்டத்திற்காக நமக்கெல்லாம் இன்றைக்கு நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்றால் அந்த காற்றை வாங்கி தந்த தங்களுடைய உயிர்களை மூச்சுக்களை நமக்காக தியாகம் செய்து சென்றிட்ட வீர மருதுவர்களை அவர்களுடைய புகழஞ்சலி இந்த நேரத்திலே அனைவர் சார்பிலும் தெரிவித்து அவர்கள் பெற்றுத்தந்த அந்த சுதந்திரத்தை ஒற்றுமையாக இருந்து பேணி பாதுகாத்து காப்பது அவர்களுக்கு நாம் செய்கின்ற நன்றி கடன். சந்திரவதி கோட்டை 13 கோடி ரூபாய் அளவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவில் பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதுவும் ஒரு வரலாற்று சிறமிக்க இடம்தான். ஆளுநருக்கு என்னங்க வரலாறு தெரியும்? தமிழ்நாட்டு வரலாறு தெரியாதவரெல்லாம் கூட்டிக்கிட்டு அவரை கூட்டிக்கிட்டு காட்டிக்கிட்டு அந்த தேவைகள் குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவர்கள் எல்லா வகையான வழிகாட்டுகளையும் தந்திருக்கிறார்கள். குறைகள் நிவர்த்தி செய்யும். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.